Alhamdulillah. Alhamdulillah alladhi nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudhlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illa Allah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim kullu nafsin dha'iqatul maut wa nabluukum bish-sharri wal khairi fitnah wa ilayna turja'un. Sadaqallahul alim. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அருட்கொடையாய் வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை எந்த வழியிலே வாழ கண்டார்களோ அந்த வழியிலே வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள் மீதும், தபு தாபியீன்கள் மீதும், நல்லவர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் மீதும், நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், குறிப்பாக நாட்களிலேயே மிகச்சிறந்த நாளான 1000 மாதங்களை விட சிறந்த இரவுகளை கொண்ட நாட்களிலே, மாதங்களிலேயே சிறந்த மாதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே இறை இல்லத்திலே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இப்பானுகளே, சோதனைகள், இதனுடைய பொருளை அறியாதவர்கள் இங்கே உண்டா என்ற கேள்விக்கு இல்லை என்ற பதில் வரும். உலக வாழ்க்கை என்பதே ஒரு சோதனை களமாக நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில், ஒரு வழியில் இங்கே சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். சமீபத்திய ஒரு அழகிய உரையாடல், ஒரு சகோதரரோடு ஏற்பட்ட அந்த உரையாடலோடு இந்த உரையை துவங்க ஆசைப்படுகின்றேன். அன்பானவரே, ஜமாத்தினுடைய ஏற்பாடாக பிற மத நம்பிக்கை கொண்டவர்களிலிருந்து இந்த இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக ஒரு சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. அந்த சந்திப்பு நிகழ்வின் பொழுது ஒரு சகோதரர் அவருடைய வாழ்வியல் அனுபவத்தை தனியே பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்றார், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இந்த இறை செய்தி என்னுடைய செவி வழியிலே என்னுடைய இதயத்தை அடைவதற்கு முன்பாக என்னுடைய குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணம் கொண்டிருந்தேன். குடும்பத்தோடு தற்கொலை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணம் கொண்டிருந்தேன். அவ்வளவு தூரம் கடுமையான சோதனைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்து வந்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே இந்த இறை செய்தி என்னுடைய செவி வழியிலே வந்தது. நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது இந்த மார்க்கத்திலே பயணப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். கேட்ட மாத்திரத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவருடைய துன்பத்தை நினைத்து ஒரு கவலையும் ஏற்பட்டது. பிறகு நான் கேட்டேன், இப்போ எப்படி அந்த சோதனைகள் எல்லாம் மீண்டு வந்துட்டீங்களா, சோதனைகள்லாம் தீர்ந்துருச்சான்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அன்றைய கால சோதனைகளை விட அதிகமான சோதனைகளை நான் இப்பொழுது சந்தித்து வருகின்றேன். ஆனால் இலக்கு என்ன என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். அந்த இறைவழியிலே என்னுடைய பாதையை நான் நடைமுறைப்படுத்துகின்றேன். இப்பொழுது இந்த சோதனைகள் எல்லாம் எனக்கு ஒரு சோதனையாகவே தெரியவில்லை என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். எவ்வளவு தூரம் அந்த ஈமானை அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற புரிதலும், இந்த இறை மார்க்கத்தினுடைய அழகையும் அன்றைய தினம் நான் புரிந்து கொண்டேன். அன்பானவர்களே, இதை உங்களிடத்திலே நான் சொல்லவும் ஆசைப்படுகின்றேன். இறைவனுடைய கருணை பார்வையின் மூலமாக, கருணை பார்வை கொண்டவராக ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளினுடைய சோதனைகளையும் அவர்கள் சாதனையாக அவர்கள் மாற்றிவிடுவார்கள் என்பதை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு கட்டத்திலே புரிந்து கொண்டிருப்போம். அன்பானவர்களே, உண்மையிலேயே சோதனை என்பது என்ன என்ற கேள்விக்கு நாம் நம்முடைய பதிலாக, சோதனை என்றால் வறுமையின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சோதனை, வாரிசு இல்லாமை, குழந்தை பேற்று இல்லாமை நடைபெறுவது ஒரு சோதனை, உறவுகளிலே சிக்கல், சொந்த சகோதரர்களோடு சண்டை, தாய் தந்தைகளோடு சண்டை, பிரச்சனைகள், குடும்ப உறவுகளிலே சிக்கல், இது ஒரு சோதனை, வியாபாரத்தினுடைய சிக்கல், இது ஒரு சோதனை என்பதாக சோதனைகளுடைய பட்டியல்கள் வருத்தம் சார்ந்து, இல்லாமையை சார்ந்து பல்வேறு பட்டியலை நம்மால் ஏற்படுத்த முடியும். இறைவன் தன்னுடைய திருமறையிலே 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்றான், நபியே, நீர் கூறுவீராக, உங்கள் தந்தையர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவியர், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் மற்றும் தேக்க நிலை ஏற்பட்டு விடுமோ என நீங்கள் அஞ்சுகின்ற உங்களுடைய
வணிகம் மற்றும் உங்களுக்கு விருப்பமான இல்லங்கள் ஆகியவை அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட அவன் வழியில் போராடுவதை விட உங்களுக்கு நேசம் கொண்டதாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பினை உங்களிடம் செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் தீய சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று 9வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹ் எதன் மூலமாக நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், நம்முடைய உள்ளங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற பட்டியலை அல்லாஹ் இங்கே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, அப்படின்னா சோதனை என்பது இல்லாமை மட்டும் அல்ல என்பதை நம்மால் உணர முடிகின்றது. சோதனை என்பது இல்லை என்று சொல்வது மாத்திரமல்ல, இயலாமையும் இருப்பவையும் மூலமாக நம்முடைய வளமும் சோதனை என்பதை திருமறை ஆழமாக சொல்கின்றது. ஒரு இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல்கள் ஒரு வகையான சோதனை என்றுதான் இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றான். அப்போ அந்த வகையில் அதே அத்தியாயத்தின் 21வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம், நான் இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனம், ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், மேலும் நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து நாம் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றோம், பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று கொடுப்பதை கொடுத்து நமக்கான வளங்களை, ஆற்றல்களை, பொருளாதாரத்தை, அனைத்து வகையான இன்பத்தையும் கொடுத்து உங்களிடத்திலே நல்லதையும் கொடுத்து சோதிப்போம், கெட்டதையும் கொடுத்து சோதிப்போம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அன்பானவர்களே, இன்றைய உலகம் எதன் மூலமாக இன்றைய உலகத்தினுடைய பெரும்பான்மையானவர்கள் இந்த ஒரு நிலையை புரிந்து கொள்ளாததனுடைய நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு 90% தற்கொலை முடிவுகளை தேடிக்கொண்டு இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் 90% இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸினுடைய காரணமாக எதன் மீதெல்லாம் அவர்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் அவர்களுடைய காதலையும் அதிகமாக வைத்திருக்கின்றார்களோ அதை இழக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தங்களால் தாங்கிக் கொள்ள இயலாமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே, நாம் இதற்கான தீர்வாக, இந்த சோதனைகளுக்கான தீர்வாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன? இந்த வளங்களை எல்லாம் இஸ்லாம் சோதனை என்கின்றது. கொடுத்தும் சோதிப்போம் என்கின்றானே இறைவன். அப்ப இந்த செல்வத்தின் மூலமாக இஸ்லாத்தினுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகின்றேன். நண்பர்களே, செல்வம் என்பது ஒரு தண்ணீர் என்று நாம் வைத்துக் கொள்வோம். நாம செல்வம் என்பதை தண்ணீராக நம்ம கருதி கொள்வோம். இந்த தண்ணீரிலே பயணப்படக்கூடிய பரிசலோ, படகோ, கப்பலோ நம்முடைய உள்ளம் என்பதாக நாம் நினைத்துக் கொள்வோம். ஒருவர் தண்ணீரிலே பயணம் செய்து போறாருன்னு சொன்னா, ஒரு குளம், குட்டையிலே பயணம் செய்து போகக்கூடியவர்கள் இக்கரையிலிருந்து அக்கறை செல்ல வேண்டும். அதற்காக படகை, பரிசலை பயன்படுத்தி இக்கரையிலிருந்து அக்கறை போவாங்க, இல்லையா? அந்த தண்ணீர் என்பது செல்வமாக நம்முடைய உள்ளத்திலே கருதி கொண்டோம் என்று சொன்னால் அன்பார்களே, நாம் பயணப்பட்டு கொண்டிருப்பது நம்முடைய குளத்திலா, குட்டையிலா, ஆற்றிலா, கடலிலா என்பது நம்முடைய செல்வ நிலையை குறித்து நாம் புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய பயணமானது, நாம் பயணப்படுவது பரிசலிலா, படகிலா, கப்பலிலா என்பது நம்முடைய உள்ளம் சார்ந்த நிலையாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த பரிசல்லையும் கப்பல்லையும் படகுலையும் பயணம் செய்யும் பொழுது இந்த தண்ணீரில் நாம் பயணம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அக்கறைக்கு போய் சேர்ந்துருவோம், நம்முடைய இலக்கை அடைந்து விடுவோம், இல்லையா? இந்த தண்ணீரை பயன்படுத்தி நாம் பயணப்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கை நாம் அடைந்து கொள்வோம். ஒருவேளை அந்த தண்ணீரின் மீது மோகம் அதிகமாகி நம்முடைய படகிலோ, கப்பலிலோ, பரிசலிலோ அந்த தண்ணீரை ஏற்றி ஊற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன நிலை ஏற்படும் என்பது அன்பானவர்களே, அந்த உவமையைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த செல்வத்தினுடைய வளங்களை சரியான முறையிலே பயன்படுத்தி நம்முடைய இலக்கை அடைய வேண்டும். அந்த செல்வத்தின் மீது உள்ள மோகத்தின் காரணமாக அந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே எழும் என்று சொன்னால் அந்த செல்வம் நம்மை அழித்துவிடும் என்பதைத்தான் இந்த உவமையின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த சிலருடைய எண்ணமும் கூட செல்வ வளம் அதிகமாக இருக்கின்றது, ஆனால் உள்ளத்தை குறுகிய வட்டத்திலே ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். இப்போ பரிசல்ல, கடலில் பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செல்வ வளம் இருக்குது, ஆனால் இன்றும் அவர்கள் பரிசலிலே, கடலிலே பயணப்படக்கூடிய நிலைமை ஏற்படுவதையும் நம்மால் இந்த உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது அன்பானவர்களே. அப்போ செல்வம் என்ற நிலையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு இந்த மார்க்கம் கற்றுத்தருகின்றது. சூரா தௌபால இறைவன் நயவஞ்சகர்களை குறித்து பல்வேறு பட்டியலை வெளியிடுகின்றான். நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய நிலைமை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது
நம்மை பார்த்து இறைவன் பல கேள்விகளை கேட்பதை போன்ற உணர்வு ஏற்படும். சூரா தௌபா 9வது அத்தியாயத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த உணர்வு நமக்குள்ளே ஏற்படும். அந்த வசனங்களிலே இறைவன் சொல்கின்றான், அவர்களை குறித்து அவர்களை நீங்கள் போருக்காக அழைத்தால் பல காரணங்கள் கூறி அவர்கள் இந்த போர்க்களத்திற்கு வர மறுக்கின்றார்கள் என்பதாக அந்த அத்தியாயத்தினுடைய வரலாற்று சம்பவங்கள் இப்படி இடம்பெறுகின்றது. மாணவர்கள், இன்றைய தினம் நம்மை யாரும் போருக்காக அழைப்பது இல்லை. மாறாக இந்த மார்க்கத்தை செயல்படுத்த வேண்டும், இந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற செயலுக்காக அழைக்கப்பட்டால் நமக்கு தடையாக எது வந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பொருளாதார சுமையைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்றான். அந்த பொருளாதாரத்தை கொடுத்து போருக்கு வராமல் இருப்பதை அவர்கள் எவ்வாறு தவிர்த்துக் கொள்கின்றார்களோ அந்த நிலை நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளம் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்றான்னு சொன்ன அன்பானவர்களே, இது குறைசிகளிடத்தில் பல்வேறு வழக்கமாக இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. வரலாற்றிலே பத்ருடைய போர்க்களத்திற்காக அழைக்கப்படும் பொழுது உமையா மாதிரியான நபர்கள் வர மறுக்கின்றார்கள். வருவதற்கு பதிலாக பொருளாதாரத்தை தருகின்றோம் என்று குறைசிகளிடத்தில் சொன்ன வரலாற்று உண்மைகளை நாம் பார்க்கின்றோம். அபூ லஹப் 4000 திர்ஹத்தை தன்னுடைய போர்க்களத்திலே தவிர்த்துக் கொள்வதற்காக பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். இங்க இந்த இறைமார்க்கம் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை, அந்த ஒரு வாய்ப்பை தருகின்றதா என்று சொன்னால் அன்பானவர்களே, நாமும் அந்த ஒரு எண்ணத்தை கொண்டவர்களாக இன்றைக்கு நம்முடைய செல்வந்தர்களை நம்முடைய செல்வ நிலையிலே நாம் உளறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொருளாதார தேவைக்காக பொருளாதாரத்தினுடைய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே சென்று இந்த இயக்கத்திற்காகவும் இறை இல்லத்திற்காகவும் வசூலுக்காக செல்லும் பொழுதெல்லாம் ஒரு பதில் வரும், என்ன, எங்களால் செயல்பட முடியவில்லை, ஆனால் எங்களுடைய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்கள்னு ஒரு வாக்கியத்தை இன்றைய செல்வந்தர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த நயவஞ்சர்களுடைய குணத்தை நம்முடைய வார்த்தைகளால் நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோமா என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டும். எந்த நயவஞ்சகர்கள் அந்த போருக்காக அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் வர மறுத்து அவர்களுடைய செல்வத்தை அதற்கு ஈடாக கொடுப்பதற்காக முன் வருகின்றார்களோ அதே நிலைமையிலே இன்றைக்கு நம்முடைய செல்வம், நம்முடைய இயக்கப்பணி, இந்த சமூக பணியை தடையாக நிற்கின்றது என்று சொன்னால் அந்த ஒரு உணர்வு நம்மிலே எழ வேண்டும். அந்த வசனத்தை தொடர்ந்து இறைவன் சொல்கின்றான், அவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் உங்கள் பொருளை விருப்பமுடனோ வெறுப்புடனோ எவ்வாறாயினும் செலவு செய்யுங்கள், ஆனால் அது உங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் திண்ணமாக நீங்கள் பாவம் செய்யும் சமூகத்தினராய் இருக்கின்றீர்கள் என்று 9வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த எண்ணம் நம்முடைய சோதனை காலகட்டத்தில் கொடுத்து செய்கின்ற அந்த சோதனையிலே இந்த எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்குகின்றோமா என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப சமூகத்தினுடைய பணியிலே எல்லோரும் தங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பொருளாதாரம் அதற்கான தடையாக இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்களிடம் உள்ள செல்வங்களும் அவர்களின் மக்களும் உம்மை வியப்பில் ஆழ்த்திவிட வேண்டாம். அல்லாஹ்வோ இவற்றின் மூலம் உலக வாழ்க்கையில் அவர்களை வேதனையில் ஆழ்த்திவிட வேண்டும் என்றும் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களுடைய உயிர் பிரிய வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகின்றான், அவன் நாடுகின்றான் என்ற வசனத்தையும் நம்மால் படிக்கும் பொழுது அன்பானவர்களே, செல்வந்தர்களுடைய நிலை மூழ்கி இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையினுடைய மோகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய, இந்த கொடுத்து சோதிக்கக்கூடிய அந்த சோதனையிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உயிரை பிரிப்பதிலே அல்லாஹ் ஆவலோடு இருக்கின்றான். அவர்களுடைய செல்வ நிலை எப்பேற்பட்ட கொடையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, அதன் தொடர்ச்சியாக தஃபீமுல் குர்ஆன்ல 56வது வசனத்திற்கு இந்த ஒரு உவமையை எடுத்துக்காட்டாக சொல்கின்றார்கள். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஃபிதாயா வன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலினுடைய பட்டியல் வெளியிடுறார். அன்றைய காலகட்டத்தில் மதீனாவினுடைய நயவஞ்சகர்கள் யாரெல்லாம் என்பதாக ஒரு பட்டியலை வெளியிடுகின்றார். அன்பானவர்களே, அந்த பட்டியலிலே ஒரு ஏழை கூட இல்லை. அந்த பட்டியலில், மதீனாவினுடைய அந்த பட்டியலில் ஒரு ஏழை கூட இல்லை. அந்த பட்டியல் முழுவதும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். அந்த பட்டியலில் ஒரே ஒரு இளைஞர் மாத்திரம் இருக்கின்றார்கள், மீது அனைவருமே முதியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உவமையை நான் ஏன் இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சோதனையினுடைய ஒரு கட்டம், சொர்க்கம் அடைய வேண்டும் என்ற இலக்கை கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னாலும் கூட நம்முடைய செல்வ நிலை இந்த மயக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி அந்த இலக்கை அடையக்கூடாத அந்த ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்ற உணர்வை நாம் அடையவில்லை என்று சொன்னால் அந்த பட்டியலிலே நம்முடைய பெயரும் இடம்பெறும் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சோதனையை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வரலாற்று, இஸ்லாத்தினுடைய வரலாற்றை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம்,
மதீனாவினுடைய நயவஞ்சகர்களுடைய பட்டியலில் இடம்பெற்றவர்கள் அனைவருமே செல்வந்தர்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, மற்றொரு பார்வையும் இந்த மார்க்கத்திலே எழுகின்றது. சொர்க்கத்திற்காக வாக்களிக்கப்பட்ட அஸ்ரத்துல் முபஸ்ஸிரூன் அனைவருமே செல்வந்தர்கள் என்ற உண்மையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ இரண்டு கான்ட்ரவர்சி பாருங்க. ஒருவர் நயவஞ்சர்களாக தயாரிக்கப்பட்ட பட்டியலில் அனைவருமே செல்வந்தர்கள், சொர்க்கத்திற்காக வாக்களிக்கப்பட்ட சஹாபாட்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழாரம் சூட்டப்பட்ட சஹாபாட்களும் செல்வந்தர்கள் என்று சொன்னால், இரண்டுக்கும் நடுவே ஒரு கோடு, அந்த கோட்டை சரியான முறையிலே நாம் உணர வேண்டும். அந்த சோதனையினுடைய கட்டத்தை நாம் கடக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, சொர்க்கத்திற்காக வாக்களிக்கப்பட்ட சஹாபாட்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். கடந்த இரவுகளிலே நாம் அவர்களுடைய வரலாற்றை குறித்து பார்த்தோம். எங்கே தனக்கான சொர்க்கம் நாட்கள் தள்ளி வைக்கப்படும் என்ற ஹதீஸை கேள்விப்பட்ட உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்தையும் இந்த மார்க்கத்திற்காக தானம் செய்கிறார். மீண்டும் அல்லாஹ்வினுடைய அருள்பேர் அவருக்கு கிடைக்கப்படுகின்றது. அவர் மீண்டும் செல்வந்தராக மாறுகின்றார், மீண்டும் பொருளாதாரத்தை செலவு செய்கின்றார் என்பதாக அவருடைய நிலை இருக்கின்றது என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த பொருளாதார கொள்கையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம் பயணப்படக்கூடிய அந்த தண்ணீரை பொருளாதாரமாக கருதி கொண்டு தங்களுடைய உள்ளத்தை கடலிலே பயணப்படக்கூடிய மிகப்பெரிய கப்பலாக மாற்றிக்கொண்டு அவர்களுடைய இலக்கு என்ன என்பதை அவர்கள் தீர்மானித்து அவர்களுடைய வாழ்க்கையை அசைத்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மாத்திரமல்ல, மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவியினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பைருவா தோட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். இறைவசனம் இறங்கியது, உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையினை அடைந்துவிட முடியாது, மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அவனை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்ற வசனம் இறங்கும் பொழுது, ஏற்கனவே கொடையின் மூலமாக கொடுத்து கொடுத்து தங்களுடைய கைகளிலே இந்த நன்மையினுடைய பேற்றை பெற்றவர்களுடைய சிந்தனை என்னவாக மாறியது? அல்லாஹ் எனக்கு பிடித்தமான ஒன்று என்ன என்பதை தேட தேட துவங்குகின்றார் இல்லையா? எனக்கு பிடித்தமான ஒன்று என்ன என்பதை தேட துவங்கியது மாத்திரமல்ல அன்பானவர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு பிடித்த அந்த பைருவா தோட்டத்தை உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் வந்து இந்த மார்க்கத்திற்காக ஒப்புதல் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த எண்ணம், பொருளாதார சிந்தனை, அந்த சோதனையினுடைய கட்டம் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக என்னை சோதித்து விடக்கூடாது என்ற எண்ணம் அன்பானவர்களே அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய வரலாற்றிலே மற்றொரு நிகழ்வையும் பார்த்தோம். தொழுகைக்காக கைகட்டி நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய தோட்டத்திலே பறந்து செல்லக்கூடிய குருவியினுடைய ஆற்றலை பார்க்கிறாரு. எவ்வளவு சுவையான பலன்களை என்னுடைய தோட்டத்திலே நான் கொண்டிருக்கின்றேன் என்று தொழுகையிலே ஏற்பட்ட சிந்தனை மாற்றத்திற்காக, இந்த சிந்தனை என்னுடைய பொருளாதார செல்வ நிலை என்னுடைய இந்த இஸ்லாத்தினுடைய பார்வையில் என்னுடைய இந்த இலக்கை அடைவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதற்காக அந்த தோட்டத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதி வைக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் வக்ஃபு செய்கிறார்கள் சொன்னால் எந்த சிந்தனையோடு இந்த பொருளாதார வல்லுநர்கள் இருந்தார்கள் என்பதையும் நாம் வரலாற்று குறிப்பிலே பார்க்க முடிகின்றது. இப்போ இதுதான் இருவருக்கும் உண்டான வித்தியாசம். அவர்களுடைய உள்ளத்தை தூய்மையாக அமைத்துக் கொண்டதனுடைய வெளிப்பாடாக பொருளாதாரத்திலே செல்வந்தர்களாக இறுதி வரைக்கும் செல்வந்தர்களாக இருந்த சஹாபாட்கள் சொர்க்கத்திற்காக வாக்களிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு மேலும் மேலும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருந்தது. எந்த நயவஞ்சகர்கள் இந்த செல்வத்தின் காரணமாக தங்களை இந்த மார்க்கத்திற்காக இணைத்துக் கொள்வதற்காக முன்வரவில்லை என்று தடை செய்திருக்கின்றார்களோ, என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை இந்த நயவஞ்சகர்களுடைய பட்டியலே அல்லாஹ் இடம்பெற செய்தான் என்று சொன்னால், அன்பானவர்களே, இதுதான் அந்த ஒற்றை விஷயம். நாம் எங்கே நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த பொருளாதாரத்தின் மூலமாக கொடுத்து சோதிக்கப்படக்கூடிய பொருளாதார சோதனை தான் மிக கடுமையான சோதனை என்பதை நாம் இந்த உதாரணங்கள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவருடைய பொருளாதாரத்தை எடுத்து சோதிக்கக்கூடிய நிலையை விட பெற்றிருக்கக்கூடிய சோதனை தான், பொருளாதாரத்தை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய சோதனை தான் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய, ஒரு முஃமின் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சோதனை என்பதை நாம் இந்த உண்மைகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக தனி மனிதனுடைய சோதனையில உறவுகளுடைய சோதனையை, உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனையையும் இந்த வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். அருமை மகன், அன்போடு வளர்த்த அபு உமைர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகனார், அவருடைய வரலாற்று நிகழ்வுல தன்னுடைய அருமை மகன் அபு உமைர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குழந்தையின் மீது அதிகமாக பாசம் வைத்திருந்தாங்க. அந்த குழந்தை ஒரு கணம் ஒரு மரணத்தை சந்திக்கும் பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள்
அவர்கள் ஊரை அழைத்து தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. ஊரார் எல்லாமே தங்களுடைய இல்லத்திலே குழுமி இருந்து இந்த சிறுவருடைய மரணத்தை எண்ணி அவர்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அன்பானவர்களே, தன்னுடைய கணவர் வெளியூருக்கு செல்றாங்க. அபு உமேர் ரலியல்லாஹு அவர்கள் வெளியூர்ல இருந்து வருகின்றார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வெளியூர்ல இருந்து வராங்க. வரக்கூடிய செய்தியை அறிந்து தன்னுடைய உறவு, ஒரு தாயால் எப்படி இவ்வளவு தூரம் இந்த துக்கத்தை, இந்த சோதனையிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது தெரியவில்லை. அன்பானவர்களே, தன்னுடைய கணவர் வருவதை அறிந்து இறந்த தன்னுடைய குழந்தையினுடைய மௌத்தை தன்னுடைய இல்லத்தினுடைய ஒரு அருகாமையில் வச்சு தன்னுடைய கணவனுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் ஒரு மனைவியாக செய்து கொடுக்குறாங்க. இரவில் வந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வந்து இளைப்பாரி உணவு உண்டு படுப்பதற்காக செல்லும் பொழுது, கிடப்பதற்காக செல்லும் பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட கேள்வி, யாராவது ஒரு பொருளை உங்களுக்கு இரவலாக கொடுத்த பிறகு திரும்ப பெற்றுக்கொண்டால் அந்த மனிதரை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? கணவர்கிட்ட. யாராவது ஒரு பொருளை உங்களுக்கு அமானிதமாக கொடுத்து விட்டு அதை மீண்டும் அதை பெற்றுக்கொண்டால் அதை தவறாக நீங்கள் கருதுவீர்களா என்று கேட்கிறாங்க. இல்லை என்கிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள். உடனே சொல்கிறார், அப்படி என்று சொன்னால் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அமானிதம், நம்முடைய பிள்ளையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அந்த சோதனையை தன்னுடைய கணவனிடத்திலே சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனையிலும் கூட இந்த மார்க்கம் எந்த இடத்திலும் தனிமனிதராக சஹாபாக்கள் தடைபெறவில்லை என்பதையும் புரிந்து கொள்கின்றோம். உறவுகள் மூலமாகத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான நாம் உறவுகளின் காரணமாக நம்மை நாமே செயல்பட முடியாத ஒரு இடத்திலே, ஒரு கட்டத்திலே நம்மை நாமே அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று தனி மனிதனை பார்த்து கேட்டால், என்னுடைய குழந்தைக்காக, என்னுடைய மனைவிக்காக என்பதாகத்தான் அவருடைய பதில் இருக்கும். கடைசி வரை யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்? இவர்களுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன், இவர்களுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்ற பதிலோடு அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கை முடியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த சிந்தனையை தடை கற்களாக, இது ஒரு சோதனை என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த உறவுகள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையை குறித்த விளக்கம் நமக்கு வேண்டும், அந்த விரிவாக்கம் நமக்கு வேண்டும், அந்த புரிந்துணர்வு நமக்கு வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்பானவர்களே. அது மாத்திரமல்ல என்பானவர்களே, வரலாற்று உண்மைகள் தனி மனிதனுடைய சோதனையாக இந்த பொருளாதாரத்தையும் இந்த உறவுகளையும் குறித்து பார்க்கும் பொழுது, இந்த உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சமூகம், இந்த சமூகத்தினுடைய சோதனை குறித்தும் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த சமூகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி வைத்த இந்த கோட்டையினுடைய கதவுகள் தகர்க்கப்படும் என்ற வரலாற்று உண்மையை நாம் பார்த்தோம். இந்த கோட்டையினுடைய கதவுகள் தகர்க்கப்படும். அந்த கதவுகள், இந்த கட்டி வைத்த இந்த கோட்டையினுடைய ஆரம்ப காலகட்ட வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாத சித்திரவாதிகள் எல்லாம் செய்த போது கூட இந்த சமூகம் ஒற்றுமையாக இருந்தது, அல்லாஹ்வினுடைய அருள் இருந்தது, நாம் மீண்டு வந்தோம். வரலாற்று உண்மைகளை நாம் பார்க்கின்றோம். ஆரம்ப காலகட்ட வரலாறு இந்த சமூகத்தின் மீது இழைக்கப்படக்கூடிய அத்தனை சோதனைகளையும் அத்தனை சித்திரவாதிகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல என்பார்களே, அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருள் கிடைத்தது. இந்த சோதனைகளை கடந்து வந்தோம். முஸ்லிம்களிடத்திலே எதிர்கொண்டு போர் புரிய வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களுடைய நேர் எதிரிகள் முற்படும் பொழுதும் வெற்றி கொண்டோம். எல்லா எதிரிகளும் ஒரு சேர மதீனாவை நோக்கி படையெடுத்து வரும் பொழுதும், ஒரு பெரும் கூட்டம் மதீனாவை நோக்கி படையெடுத்து வரும் பொழுதும் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டோம். இறையருள் அங்கே இருந்தது, நாம் மீண்டு வந்தோம். அன்பானவர்களே, அந்த பெரும் கூட்டத்தை வெற்றி கொண்ட கூட்டம் தான் வரலாற்று உண்மையிலே நாம் பார்த்தோம். கருத்து வேறுபாடு காரணம் காட்டி ஒரே துருவாக நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்பேற்பட்ட பிளவுகளை சந்தித்தது என்பதை, அந்த வரலாற்று உண்மைகளை நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, இன்று வரை அதை தொடர்த்தி கொண்டே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று நாம் உணர வேண்டும். சமூகத்தினுடைய மிகப்பெரிய சோதனையே கருத்து வேறுபாடுகள் காரணம் காட்டி இன்று நீ வேறு நான் வேறு என்ற சிந்தனையோடு நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, சாத் இப்னு அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பனு முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல்
வாசலை சந்தி கடக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாயிலுக்குள் சென்று 2 ரக்காத் தொழுததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே 3 வேண்டுகோளை விடுத்தார்கள் என்பதையும் நாம் சஹதர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக நாம் பார்த்தோம். அப்ப அந்த 3 வேண்டுகோள் அன்பானவர்களே, ஒன்று, என் சமூகத்தை வெள்ளப்பெருக்கால் மூழ்கி அடித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை வைக்கிறாங்க. என்னுடைய சமூகத்தை வெள்ளப்பெருக்கால் நீ மூழ்கடித்து விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை வைக்கிறாங்க. அப்பொழுது இறைவன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க. இரண்டாவதாக, என்னுடைய சமூகத்தை பஞ்சத்தால் அழித்து விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை கேட்டாங்க. இறைவன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவதாக, என்னுடைய சமூகத்தை தனக்குள் மோதிக்கொள்ள கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய கருத்து வேறுபாடு காரணமாக இவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் மோதிக்கொள்ள கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை கேட்டார்கள். ஆனால் அதற்கு இறைவன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் ஏற்படக்கூடிய இந்த மோதல்களில் இருந்து நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக நம்முடைய சிந்தனையை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த தனி மனிதனுடைய சமூகத்தினுடைய மிக முக்கியமான சோதனையாக நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டும் என்பானவர்களே. அந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய அந்த கயவர்களை நாம் அடையாளம் கண்டு நாம் துடைத்தெறிய வேண்டும். ஒற்றுமையாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பார்களே. இந்த சோதனை சமூகத்தினுடைய சோதனையை தாண்டி தனி மனிதனுடைய சோதனை, சமூகம், பொருளாதாரம், உறவுகள், இதை தாண்டி தனி மனிதனுடைய சோதனையிலே 2 முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நண்பானவர்களே, உடல் ஆரோக்கியம், அவனுடைய சுற்றுச்சூழல், சமூகத்தினுடைய பார்வை, உறவுகள், இவை அனைத்திற்குமே பொருளாதாரம் தேவை என்ற தேக்க நிலை மனிதனுடைய எண்ணத்திலே உருவாகி தன்னைத்தானே மையமாக கருதி கொண்டு நாம் நம்மை நாமே சோதனையிலே ஆள்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு நமக்குள் எழ வேண்டும். தான் மையம். நான் இல்லை என்று சொன்னால் என்னுடைய வீட்டில் என்ன ஆகும்? என்னுடைய மனைவியினுடைய நிலை என்ன? என்னுடைய குழந்தையினுடைய நிலை என்ன? என்னுடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன என்று தன்னைத்தானே மையமாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளுடைய மரண செய்தியின் பொழுதும் நாம் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் மரணப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் நேற்றைய தினம் அந்த குடும்பத்தினுடைய மையமாக செயல்படுத்தி வந்த அந்த நபர் இன்றைய தினம் அவர் இல்லை. ஒரு வீட்டினுடைய மரணத்தினுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது நமக்குள் ஏற்பட வேண்டிய மற்றொரு முக்கியமான உணர்வு என்னவென்று சொன்னால் அன்பானவர்களே, அந்த தன்னை மையமாக வாழ்ந்த அந்த மையத்தினுடைய அந்த உடலினுடைய வேலை முடிஞ்சிருச்சு. நேற்று வரை தன்னை மையமாக எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் இல்லை என்பதற்காக அவருடைய இல்லத்திலே வேறு எந்த செயலும் நிற்கவில்லை என்ற உண்மையையும் நாம் அந்த இடத்திலே புரிய வேண்டும். அவன் வேற எந்த இடத்துல அங்கே நிற்கல. இறந்தவர்களுடைய இல்லத்தினுடைய இனிப்பும் இனிக்கும் என்றான் ஒரு கவிஞன். அன்போ அவன் இல்லை என்பதற்காக அவன் வாங்கி வைத்த இனிப்பு அங்கே கசக்கப் போவதும் இல்லை. அவன் செய்த செயல்களுக்காக அவனுடைய செயல்களுக்காக எந்தவித மாற்றத்தையும் இந்த உலகம் அனுபவிக்கப் போவதில்லை என்ற உணர்வு நமக்குள் எழ வேண்டும் என்பானவர்களே. ஒரு காலம் வரும், அந்த சோதனைகளுக்கு முன்னால் நம்முடைய உடல் வலிமை, நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை இருக்கும் பொழுது நம்முடைய இந்த சோதனைகளை எல்லாம் நாம் மீண்டு வர முடியும். நாம் முன்னால் பட்டியலிடப்படுற அத்தனை சோதனைகளையும் நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய உள்ளத்தினுடைய ஆரோக்கியம் இருக்கும் பொழுது இந்த சோதனைகள் எல்லாம் நம்மால் மீண்டு வர முடியும் அன்பானவர்களே. ஆனால் ஒரு சோதனை வரும். அந்த சோதனை காலகட்டம் நம்மால் மீண்டு வர முடியாத ஒரு 2 சோதனை காலகட்டத்தை நாம் சந்திக்க போகின்றோம். ஒன்று, இந்த உடல் ஆரோக்கியத்தை இழந்ததற்கு பிறகு தொழுகைக்காக அழைக்கப்படும் அந்த நேரத்திலே நம்மால் சுயமாக எழுந்து வர முடியாத ஒரு நிலை ஏற்படும். அந்த காலகட்டத்திலே தொழுகைக்காக சுஜூது செய்வதற்காக தம்முடைய நெற்றியை இந்த முசல்லாவிலே நிலத்திலே படித்து அல்லாஹ்வை துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காத ஒரு சோதனை காலகட்டம் நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கப் போகின்றோம் அன்பானவர்களே. அந்த நிலைக்கு முன்பாக, அந்த சோதனை காலகட்டத்திற்கு முன்பாக நம்மை நாமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மறுமையிலே கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டிய அந்த கேள்விகளிலே உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு செலவழித்தாய் என்ற கேள்விக்கு பிறகு உன்னுடைய இளமையை எவ்வாறு செயல்படுத்தினாய் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இளமையை கடந்து வந்திருக்கக்கூடியவர்கள் கடந்து வந்திருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும், அந்த இளமையை எவ்வாறு நாம் செயல்படுத்தினோம், இளமையிலே எதையெல்லாம் நாம் தவறவிட்டோம், அந்த சோதனை காலகட்டத்திற்கு பகரமாக இப்பொழுது என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றேன் என்ற சிந்தனை நமக்கு எழ வேண்டும் என்பார்களே. இறுதியாக ஒரு சோதனையை நாம் சந்திக்கப் போகின்றோம். இந்த உரையினுடைய ஆரம்பத்திலே சொன்னதை போன்று உலக வாழ்க்கையே ஒரு சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம்.
இந்த சுயநினைவு, உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன மாதிரியான நிலை ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். சுயநினைவு அற்ற ஒரு சோதனையை நாம் சந்திக்க போகின்றோம். அன்பானவர்களே, அந்த சோதனை காலகட்டத்திற்கு முன்பாக எல்லா சோதனை காலகட்டமும் நம்மால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். எல்லா சோதனை காலகட்டத்தையும் நம்மால் முறியடித்து அதன் சோதனையை வெற்றி பெற்றவர்களாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஒரே ஒரு சோதனையை, அந்த சோதனையை அடைவதற்கு முன்பாக அந்த சோதனையை நம்மால் ஒரு கணமும் மாற்றி அமைக்க முடியாது. அந்த சோதனையை ஒவ்வொரு மனிதரும் அனுபவித்தே தீர வேண்டும். வசனத்தினுடைய ஆரம்பத்தில் குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒரு மனிதன் தன்னுடைய பெயரை அழைக்கப்பட்டு மலக்குல் மௌத் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய அந்த சோதனை காலகட்டம். அன்பானவர்களே, அந்த சோதனையை நாம் நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உள்ளத்தினுடைய அந்த சோதனையை, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த துரும்பை, அந்த சோதனையை மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இரண்டே வழிமுறையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒன்று, மரணத்தினுடைய சிந்தனை. இரண்டு, இந்த குர்ஆனோடு தொடர்பு. அன்பானவர்களே, மரணத்தினுடைய சிந்தனையை நாம் நமக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நாம் மரணப்பட்டு கிடந்தால் நம்முடைய இல்லத்திலே நாம் மரணத்தினுடைய அந்த சந்திப்பை அடைந்ததற்கு பிறகு, சந்திப்பை அடையும் பொழுது நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற சிந்தனையும், நம்முடைய இல்லத்திலே நாம் மரணப்பட்டு கிடக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறும் என்பதையும் ஒரு கணம் நாம் யோசித்து பார்ப்போம். மரணத்தினுடைய சிந்தனையின் மூலமாக இந்த சோதனைகளை எல்லாம் சரி செய்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து பெற்று இந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த மீள முடியாத அந்த சோதனைக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களை சென்றடையும் வரை அல்லாஹ் காத்து கொண்டிருப்பான். அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் நியத்து வச்சிருப்பான். சமீபத்தில் ஜமாத்தில் அப்படி ஒரு நிகழ்வும் நடைபெற்றது. ஒரு பிரமத நம்பிக்கை கொண்ட ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரர் தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த மார்க்கத்திலே இணைந்தார். அவரே அவருடைய பெயரை சூட்டிக் கொண்டார். பிலால் என்பதாக அவருடைய பெயரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவர் நாத்திகவாதியாக, கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருக்கக்கூடிய அந்த சகோதரர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அவர் தன்னைத்தானே எனக்கு பிலால் என்று பெயர் வேண்டும் என்று பிலால் என்ற பெயரை அவரே பெற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தில் இணைந்தார். அன்பார்களே, இணைந்து ஒரு மாதத்திற்குள்ளாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்து சென்றார். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அளிக்கின்றான். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அவருடைய தந்தையார் முழு நேர மதுவிலே ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தந்தையார் தன்னுடைய மகனுடைய மறைவுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த மார்க்கம் மதுவை ஹராம் என்று சொல்கின்றது என்பதற்காக இவ்வளவு வருடங்களாக எந்த மதுவை தன்னுடைய வாழ்க்கையினுடைய உணவாக கருதி முழு நேரமும் மதுவிலே மூழ்கி இருந்தாரோ அந்த மதுவை ஹராம் என்பதற்காக ஒதுக்கி வைக்கிறாரு. மருத்துவர்களுடைய ஆலோசனை, இவ்வளவு நாட்களாக நீங்கள் பயன்படுத்திய இந்த மதுவை கொஞ்சமாவது நீங்க மருந்தாகவாவது எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றாங்க. இல்லை, இது என்னுடைய மார்க்கம் ஹராமாக்கி விட்டது, இதை நான் தொடமாட்டேன்னு சொல்றாரு. அன்பானவர்களே, அவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ் யாரை தன்னுடைய அந்த இறை ஓப்பை பெறுவதற்காக அல்லாஹ் நமக்கான ஒரு வாய்ப்பாகவும் நம்முடைய இந்த அமர்வை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான், இந்த ரமலானை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் நம்முடைய சோதனை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. ஆக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் இறைவனுக்காக இறை ஓப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மறுமையினுடைய இலக்கு ஒன்றை நாம் அடைய வேண்டும், மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக நாம் அடைய வேண்டும். மலக்குல் மௌத் நம்மை சந்திக்கும் பொழுது மனமகிழ்ச்சியோடு அந்த மலக்கை நாம் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய அந்த சோதனை காலகட்டத்தை, நமக்கான வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.